Hi students, இந்த வீடியோவில் நம்ம NCERT Class 8 Mathsல Exercise 1.1 அதில் first problem பார்க்க போகிறோம். Use appropriate property and find. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்ஸ் இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகேவா? அண்ட் சென்டரில் இது ஒரு டேர்ம். இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேர்ம் எடுத்துகிட்டு இந்த டேர்மை வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதிக்க போகிறேன், இந்த டேர்மை செகண்ட் எழுத போகிறேன், இந்த டேர்மை லாஸ்ட்டாக எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் ஆஸ் இட் இஸ் எழுதிக்கிறேன். 2 - 2/3 இன்ட்டு 3/5. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் எழுத போகிறேன். ஸோ -3/5 இன்ட்டு 1/6. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் 5/2 கொண்டு வந்து லாஸ்ட்டாக எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த நான் சென்டரில் இருக்கிற டேர்ம் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கேன். அவ்வளோதான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3/5 ஃபஸ்ட்டு எழுத போகிறேன், -2/3 செகண்ட் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ 3/5 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த -2/3 செகண்ட் எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஸ் இட் இஸ், இதை நான் அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிக்கிறேன். 3/5 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், 1/6 செகண்ட் எழுதிக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து 3/5 மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன்ப்பா, இதை செகண்ட் எழுதிக்கிறேன். இதை ஆஸ் இட் இஸ் எழுதிட்டேன், ப்ளஸ் 5/2. ஓகேவா? இப்போ இது பாருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் 3/5 இருக்கு, இங்கே 3/5 இருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் நம்பர் இல்லையா? ஸோ அப்போ இது நம்ம எப்படி சொல்லலாம்? AB minus AC அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன சொல்லுது? A into B minus C which is equal to AB minus AC. ஓகேவா? இப்படி ஒரு லா இருக்கு இல்லையா, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மாதிரி இருக்கு, AB minus AC அந்த மாதிரி இருக்கு. இது நம்ம எப்படி எழுதணும்னா A into B minus C எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஏக்கு நேராக என்னப்பா இருக்கு? ஏக்கு நேராக 3/5 இருக்கு, பிக்கு நேராக -2/3 இருக்கு, ஏக்கு நேராக 3/5, சிக்கு நேராக 1/6 இருக்கு. ஓகேவா? ஸோ ஏக்கு நேராக 3/5 இருக்கு. ஸோ அதை காமனாக வெளியில் எடுத்துருங்க. இன்டூ பி மைனஸ் சி. ஸோ பி என்னது? பி வந்து பார்த்தீங்கன்னா -2/3 மைனஸ் சி போடணும். ஸோ மைனஸ் சிக்கு நேராக என்ன இருக்கு? 1/6 இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 5/2. இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். A into B minus C which is equal to AB minus AC அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி எழுதும்போது ஏக்கு நேராக 3/5 இருக்கு, பிக்கு நேராக -2/3 இருக்கு, இங்கே ஏக்கு நேராக 3/5 இருக்கு, சிக்கு நேராக 1/6 இருக்கு. ஸோ அப்போ AB minus AC அப்படின்னு இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஃபார் சப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா A into B minus C equal to AB minus AC. ஸோ அப்போ இதை வந்து AB minus ACன்னு இருக்கிறத A into B minus C அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நான் A into B minus C அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை நான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறத டேரெக்டாக நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 3s are 18, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 2s are -12, 3 1s are -3 ப்ளஸ் 5/2. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் 3/5, இங்கே -2 -3. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம், ஏன்னா சேம் சைன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஆட் பண்ணால் 15 வரும். ஸோ இங்கே சைன் மைனஸ் இருக்கிறதால மைனஸ் பண்ணணும், டிவைடட் பை 18. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்ப்பா, இது நம்ம டிவைட் பண்ணலாம். எப்படி டிவைட் பண்ணலாம்? 1 3 is 3, 6 3s are 18, 1 5 is 5, 3 5s are 15. ஸோ ப்ளஸ் இங்கே 5/2 இருக்குது. ஸோ அதை போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இங்கே 1 வந்துடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -3/6 இருக்குது, ப்ளஸ் 5/2 இருக்கு இல்லையா? ஸோ இது நம்ம சால்வ் பண்ணிடலாம். 1 3 is 3, 2 3s are 6ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்? 1/2 ப்ளஸ் 5/2. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நம்ம சேம் டினாமினேட்டர் போட்டுட்டு, சாரி இங்கே -1 இருக்குப்பா, -1. ஸோ -1 ப்ளஸ் 5. ஸோ -1 ப்ளஸ் 5, -1ஐயும் ப்ளஸ் 5 ஆட் பண்ணிங்கன்னா 4 வரும். ஏன்னா சப்ராக்ட் பண்ணணும், வேறு சைன் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். 4 டிவைடட் பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 is 2, 2 2s are 4. அப்போது ஆன்சர் வந்து என்ன வரும்? 2.